குட் ஈவினிங் டு ஆல். இது ஃப்ரைடே ஈவினிங். இன்றைக்கி என்னோடய ஈவினிங் டு நைட் ரொட்டீன் பார்க்கலாமா? வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஒரு 5 o'clock கிட்ட தான் என்னோடய ஈவினிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வாசலில் தண்ணி தெளிச்சுட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சு. ஃப்ரைடேன்றதால கோலம் போட்டிருக்கேன். நார்மல் டேஸில் கோலம் போட முடியாது, போட்டால் கூட அலைஞ்சிடும் டைல்ஸுன்றதால. ஸோ அதனால் ஃப்ரைடே மட்டும் சின்னதாக ஒரு கோலம் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் காலையில் பெட்ஷீட் மேட்லாம் துவைச்சி போட்டிருந்தேன். அதெல்லாம் காஞ்சிருந்ததா அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். துணி காய வைக்கிறது என்னமோ ஈஸி, பட் அதை மடித்து வைக்கிறது எனக்கு ஒரு பெரிய வேலை. ஒரு 2 டேஸ்க்கு அப்படியே இருக்கும். இன்றைக்கி கூட அப்படி தான் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் அதை கூட மடித்து வைப்பேன். அதுக்கப்புறம் பால் வாங்கலான்னு சொல்லிட்டு கீழே போயிருந்தேன். வீட்டு பக்கமே தான் கடை இருக்குது. ஸோ அதனால் நடந்து தான் போயிருந்தேன். பாப்பா ரெகுலராக பால் குடிப்பா. அதேமாதிரி சாமிக்கு இன்னைக்கு கொஞ்சம் பால் வைக்கணும். ஸோ அதனால் பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம ஊரில் எப்படி ஆவின் யூஸ் பண்ணுறாங்களோ அதேமாரி தான் இங்கே கர்நாடகாவில் நந்தினி யூஸ் பண்ணுவாங்க. பால் நல்லா திக்காக இருக்கும். நம்ம ஓரளவுக்கு தாராளமாக தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பால் காஞ்சதும் பாப்பாவுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு சாமிக்காக ஒரு கிளாஸ் தனியாக எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு ஏலக்காவும் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். இது சாமிக்காக. பாப்பா சுகர் சேர்த்துக்க மாட்டா, அவளுக்கு ஸ்வீட்டே சுத்தமாக பிடிக்காது. இது நல்ல பழக்கம்தான், ஆனால் எவ்வளோ நாள் இதை ஃபாலோ பண்ணுறான்னு தெரில. அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காலையில் வீட்டுக்கிட்ட பூ விற்றுட்டு வந்தாங்க. வெள்ளிக்கிழமை எப்போவுமே எடுத்துகிட்டு வருவாங்க. நான் கொஞ்சம் பூ வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் கட் பண்ணி சாமிக்கு போட்டுட்டு இருக்கும்போதே அருண் வந்துட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து. எப்போயும் ஒரு 7:30 மணிக்கு மேலே தான் வருவாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல, ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டாங்க. அப்பா ரொம்ப சந்தோஷம். கரெக்டாக அவங்க வந்ததும் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு பாப்பாவுக்கு திருநீர் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு அப்புறம் பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் அருண் சீக்கிரமாக வந்ததால் வெளில போகலான்னு சொல்லியிருந்தாங்களா, சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு வெளில கிளம்பியாச்சு. நேத்தியே மாவு வந்து காலி ஆகிடுச்சு, இட்லி மாவு. ஸோ அதனால் மாவு ஊற வச்சுருந்தேன். அருண் வந்து அரைக்க சொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவங்க சீக்கிரம் வந்ததால் நானும் பாப்பா 2 பேருமே அருண் கூட கிளம்பிட்டோம். அப்படியே எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு. நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி மேடம் ஸ்லிப்பர் போட்டு அவங்க சீக்கிரமாக கிளம்பி ரெடி ஆகிட்டாங்க. மாவு எடுத்துகிட்டு கீழே போகும்போதே பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸு. நான் பெங்களூருக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகுது. என்னை யாருக்குமே இந்த ஸ்ட்ரீட்டில் அவ்வளோவா தெரியாது. பட் நேத்ராவை எல்லாருக்கும் இந்த தெருவில் எல்லாருக்குமே தெரியும். அவள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டா. அவளுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பெரிய ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஃப்ரெண்ட்ஸுன்னு நிறைய பேர் இருக்காங்க. என்னை வெளில போனால் நேத்ராவோட அம்மா தானே நீங்கள் அப்படின்னு தான் கேட்பாங்க, தவிர என்னை ஹேமான்னு கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு திரும்பி கடைக்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு மாவரைக்கு கடையில் கொடுத்துட்டு அப்புறம் எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு போயிருந்தோம். நான் பெங்களூர் வந்த புதுசில் இந்த மாவரைக்கிற மிஷின் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எங்கள் ஊர்லலாம் இது இல்லை. பெங்களூரில் இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எங்கள் ஊர்லலாம் இருந்தால் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்காத வரைக்கும் நான் வந்து நானே தான் தனியாக உளுந்து ரைஸ்லாம் தனியாக ஊற வச்சு தான் அரைப்பேன். ஆனால் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் டைம் இல்லை அவளை மேனேஜ் பண்ணுறதுக்கே. ஸோ அதனால் கடையிலேயே கொடுத்து அரைச்சிக்கிறது. ஒரு 15 ரூபா இல்லை 20 ரூபா தான் கேட்பாங்க, அரைச்சிட்டு வந்துடுறது. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டின்னருக்கு தோசை ஊற்றியாச்சு. கரெக்டாக ஒரு 9 o'clock வீட்டுக்கு வந்திருந்தோம். வந்தோடனே தோசை ஊற்று நெய் தோசை அருண் கேட்டிருந்தாங்க. தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கு சைடிஷ் வந்து காலையிலேயே முள்ளங்கி போட்ட சாம்பார் வச்சுருந்தேன். ஃப்ரைடேன்றதால காலையிலே வச்சுட்டேன். காலைல சாம்பார் வச்சா நைட் வரைக்கும் அதே தான். சாம்பார் ஊற்றி டின்னர் சூப்பராக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் மாவு அரைச்சிட்டு வந்தோம்ல, அது வந்து நல்லா கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சா தான் புளிக்கும். ஏன்னா பெங்களூர் கிளைமேட்டுக்கு இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு அவ்வளோ புளிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் ஒரு பிளேட் கீழே அடியில் வச்சா நல்லா மேபி புளிச்சு பொங்கி கீழே வந்தால் கூட பிளேட்டில் விழுந்துக்கும். அதனால தான். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பால் எடுத்துகிட்டு தூங்க போயாச்சு. என்னோடய ஈவினிங் 5 o'clock to 10 o'clock ரொட்டீன் இவ்வளோ தான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.